வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. தலைப்புச் செய்திகள். நாட்டின் குற்றவியல் பிரிவில் தடயவியல் துறைக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை வழங்குவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூரில் பங்கேற்ற வீரர்களுக்கு ஃபிட் இண்டியா சைக்கிள் பேரணி அர்ப்பணிக்கப்படுவதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். தமிழகத்தில் ஜூன் 3ஆம் தேதியை செம்மொழி தினமாக கொண்டாடுவதற்கான தீர்மானம் திமுக பொதுக்குழு கூட்டத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. மாநிலங்களவை பதவியிடங்களுக்கு அஇஅதிமுக சார்பில் IS இன்பதுரை, M தனபால் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் பஞ்சாப் கிங்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் குற்றவியல் நீதிமுறையில் தடயவியல் அணுகுமுறைக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை வழங்குவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கொல்கத்தா ராஜர்ஹாட்டில் 88 கோடி ரூபாய் மதிப்பில் தடய அறிவியல் ஆய்வகத்தின் புதிய கட்டடத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், நாடு முழுவதும் தடயவியல் திறன்களை வலுப்படுத்த அரசு உறுதிபூண்டிருப்பதாக கூறினார். நியாயமான மற்றும் துல்லியமான தீர்ப்புகளுக்கு அறிவியல் சான்றுகளின் அவசியத்தை வலியுறுத்திய அவர், தடயவியல் உள்கட்டமைப்பை மறுசீரமைப்பது இன்றியமையாததாகும் என்றார். இந்த ஆய்வகம் மேற்குவங்க மாநிலங்களுக்கு மட்டுமின்றி ஜார்க்கண்ட், பீகார், ஒடிசா, சிக்கிம், அசாம், வடகிழக்கு பிராந்தியங்கள் மற்றும் அண்டை மாநிலங்களுக்கும் பயனளிக்கும் என்றார். உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்கும் ஃபிட் இண்டியா இயக்கத்தின் 25வது சைக்கிள் பேரணியை ஆபரேஷன் சிந்தூரில் பங்கேற்ற துணிச்சலான வீரர்களுக்கு அர்ப்பணிப்பதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். முன்னதாக புதுதில்லியில் பிரபல விளையாட்டு வீரர்கள் பங்கேற்ற சைக்கிள் பேரணியை தொடங்கி வைத்த அமைச்சர் இதனை தெரிவித்தார். இந்த பேரணியில் 1000க்கும் மேற்பட்டோர் தேசிய கொடியுடன் கலந்து கொண்டனர். நாடு முழுவதும் இந்த பேரணி 2000 இடங்களில் நடைபெற்றது. தீவிரவாதத்தை வேரோடு களைவது தொடர்பான இந்தியாவின் நிலைப்பாடு குறித்து அனைத்து கட்சி நாடாளுமன்ற பிரதிநிதி குழுவினர் உலக நாடுகளிடம் எடுத்துரைத்து வரும் நிலையில் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவிசங்கர் பிரசாத் தலைமையிலான குழு இன்று லண்டன் சென்றடைந்தது. பிரிட்டன் பாராளுமன்றத்தில் இரு அவை உறுப்பினர்கள், இந்திய வம்சாவளியினர் மற்றும் ஊடகங்களை சந்திக்கும் இந்த குழுவினர் இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைக்க உள்ளனர். பிரேசில் நாட்டு தலைவர்களுடன் ஆக்கப்பூர்வமான விவாதங்களை நடத்த ஆவலுடன் இருப்பதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சசி தரூர் தெரிவித்தார். முன்னதாக பிரேசில் தலைநகர் பிரசிலியா சென்ற இக்குழுவினர் அந்நாட்டின் மூத்த தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோரை சந்திக்கின்றனர். ஸ்பெயின் தலைநகர் மேட்ரிட் சென்றடைந்த திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி தலைமையிலான குழுவினர் அடுத்த 2 நாட்களுக்கு அந்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் சமரசமில்லா நிலைப்பாடுகள் குறித்து எடுத்துரைக்கின்றனர். இந்தியா மங்கோலியா நாடுகளுக்கிடையே உலான்பத்தாரில் நடைபெறும் 17வது இருதரப்பு ராணுவ கூட்டுப் பயிற்சி இரு நாடுகளின் ஆயுதப்படைகளுக்கிடையே பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் என்று இந்தியாவிற்கான மங்கோலிய தூதர் அதுல் மல்கோரி தெரிவித்தார். வரும் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த பயிற்சியில் மலைப்பாங்கான நிலப்பரப்புகளில் தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளை கையாள்வது, பன்னாட்டு படைகளுடன் இணைந்து செயல்படுவது உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டில் ஜூன் 3ஆம் தேதி செம்மொழி நாளாக கொண்டாடப்பட வேண்டும் என்று தீர்மானம் மதுரையில் நடைபெற்ற திமுக பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழகத்திற்கு மத்திய அரசு தர வேண்டிய 2152 கோடி ரூபாய் கல்வி நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும், நகைக்கடன் தொடர்பான ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாடுகளை திரும்பப் பெற வேண்டும், வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட 27 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை பதவியிடங்களுக்கு வரும் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அஇஅதிமுக சார்பில் IS இன்பதுரை, M தனபால் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதற்கான அறிவிப்பை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி இன்று வெளியிட்டார். ஏற்கனவே திமுக சார்பில் 3 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் ஒரு இடத்தை திமுக மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு ஒதுக்கியுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட தையல், இசை, உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணைகளை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று வழங்கினார். மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலக கூட்டரங்கில் நடைபெற்ற விழாவில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 7 தட்டச்சர் பணியிடத்திற்கான ஆணைகளையும் அவர் வழங்கினார்.
மதுரையில் வரும் 22ஆம் தேதி முருக பக்தர் மாநாடு நடைபெற உள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் மின் கட்டணத்தை குறைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குறை கூறினார். மேலும் மாநிலத்தில் தூர் வாரப்படாத இடங்கள் குறித்து முதலமைச்சர் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதனிடையே மதுரையில் நடைபெறவுள்ள முருக பக்தர் மாநாடு குறித்து வீட்டு தொடர்பு இயக்கத்தை கோவையில் துவக்கி வைத்த பிஜேபி தேசிய மகளிர் அணித்தலைவர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கினார். தமிழ்நாடு அரசு மத்திய அரசுடன் இணைந்து செயல்படுவது மாநிலத்தின் வளர்ச்சிக்கு உதவும் என்று மகாராஷ்டிரா ஆளுநர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் டாஸ்மாக் பிரச்சினை அதிகரித்து இருப்பதாகவும் போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். நீதிக்கட்சி தலைவர் சர் ஏ.டி. பன்னீர்செல்வம் பிறந்த நாளையொட்டி இன்று திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள அன்னாரது மணி மண்டபத்தில் அவரது சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மா. பிரதீப் குமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மாணாக்கர் மற்றும் பொதுமக்களிடையே அறிவியல் ஆர்வத்தை ஏற்படுத்தும் நோக்கில் கிருஷ்ணகிரி அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் டாக்டர் ஏ.பி.ஜே. அப்துல் கலாம் நினைவாக 15 அடி உயரத்தில் அமைக்கப்பட்ட சந்திரயான் 3 ராக்கெட் மாதிரியை கல்லூரி முதல்வர் இன்று திறந்து வைத்தார். நாகையில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் ஜே. ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தில் இளநிலை பட்டப்படிப்பிற்கான விண்ணப்ப பதிவு நாளை தொடங்கி வரும் 27ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. முல்லை பெரியாறு அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்கான தண்ணீரை தேக்கடி தலை மதகு பகுதியிலிருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் இன்று திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் சுய உதவிக்குழு உறுப்பினர்களின் விற்பனை பொருட்கள் கண்காட்சி நாளை மறுநாள் தொடங்குகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர். சுய உதவிக்குழு தினத்தை கொண்டாடுவதை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வரும் 3ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு விருப்ப கண்காட்சி நடைபெறவுள்ளது. இக்கண்காட்சியில் மகளிர் சுய உதவிக்குழுக்களால் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களான கைவினைப் பொருட்கள், கைத்தறி பொருட்கள், பாரம்பரிய அரிசிகள், சிறுதானிய மதிப்பு கூட்டு பொருட்கள், தூய தேன் போன்ற பொருட்கள் விற்பனைக்கு வைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இக்கண்காட்சியில் பங்கு பெற விருப்பமுள்ள மகளிர் சுய உதவிக்குழுக்கள் காஞ்சிபுரம் மாவட்ட மகளிர் திட்ட அலுவலகத்தில் தாங்கள் உற்பத்தி செய்யும் பொருட்கள் மாதிரி, ஆதார் அட்டை ஆகியவற்றை மாவட்ட அலுவலகத்தில் பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை காரணமாக கர்நாடக அணைகளிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு 8000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று 5000 கன அடியாக உயர்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கர்நாடக அணைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. குறிப்பாக கபினி அணைக்கு இன்று காலை வினாடிக்கு சுமார் 14,521 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. அணையிலிருந்து காவிரி ஆற்றில் வினாடிக்கு சுமார் 8000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனிடையே ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு சுமார் 5000 கனஅடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இது தொடர்ந்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கோடை விடுமுறையின் கடைசி நாள் என்பதால் ஒகேனக்கலில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். தர்மபுரியில் இருந்து மா. தண்டபாணி. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் தொடர் மழை காரணமாக மணிமுத்தாறு அருவிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை நீடிக்கிறது. இதனிடையே நீர்வரத்து சீராதனை அடுத்து குற்றால அருவிகளில் 7 நாட்களுக்கு பின்னர் சுற்றுலா பயணிகள் குளிக்க இன்று அனுமதி வழங்கப்பட்டது. பக்ரீத் பண்டிகை வரும் 7ஆம் தேதி கொண்டாடப்படுவதையொட்டி திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் ஆட்டுச்சந்தையில் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆடுகள் விற்பனையாகி உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆட்டுச்சந்தையானது நடைபெறுவது வழக்கம். மதுரை, புதுக்கோட்டை, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்தும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்தும் ஏராளமான வியாபாரிகள் ஆடுகளை நத்தம் ஆட்டு சந்தைக்கு விற்பனைக்காக கொண்டு வருவார்கள். பக்ரீத் பண்டிகை வருவதை முன்னிட்டு இன்று ஒரே நாளில் 5000த்திற்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனைக்காக வந்திருந்தது. இதில் 5000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை ஆடுகள் விற்பனையானது. ஆடுகள் ஒவ்வொன்றிற்கும் நல்ல விலை கிடைத்ததால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறும் 2வது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் பஞ்சாப் கிங்ஸை எதிர்கொள்கிறது. இதில் வெற்றி பெறும் அணி அகமதாபாத்தில் நாளை மறுநாள் நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்ளும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் குற்றவியல் பிரிவில் தடயவியல் துறைக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை வழங்குவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூரில் பங்கேற்ற வீரர்களுக்கு ஃபிட் இண்டியா சைக்கிள் பேரணி அர்ப்பணிக்கப்படுவதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். தமிழகத்தில் ஜூன் 3ஆம் தேதியை செம்மொழி தினமாக கொண்டாடுவதற்கான தீர்மானம் திமுக பொதுக்குழு கூட்டத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது.
மாநிலங்களவை பதவியிடங்களுக்கு அஇஅதிமுக சார்பில் IS இன்பதுரை எம் தனபால் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் பஞ்சாப் கிங்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.